எந்த ஆப்பை திறந்தீங்கனாலும் சரி இப்போ இவரை பற்றி தான் பேச்சு. யார்? நம்ம வேர்ல்ட் செஸ் சாம்பியன் மிஸ்டர் குகேஷ் டோமராஜ் தான். ஸோ யார் இந்த குகேஷ்? எப்படி இவர் இந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் இவ்வளோ யங் ஏஜில் அச்சீவ் பண்ணார்? அவருக்கு இது இவ்வளோ ஈஸியாக கிடச்சிருச்சா? அதுக்கு பின்னாடி அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் எவ்வளோ இருக்குது? அவர் மட்டும் இல்லாமல் அவரோட இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு பின்னாடி ஃபேமிலி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் சாக்ரிஃபைசஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி அவர் இந்த டைட்டில் அச்சீவ் பண்ணார், யார் இந்த குகேஷ் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்கள் ஜிகே. குகேஷ் டோமராஜ் இவர் பார்த்தீங்கன்னா சென்னையில் May 29, 2006 தான் இவர் சென்னையில் பிறக்கிறாரு. இவரோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து டாக்டர் பத்மாவதி, அப்பா டாக்டர் ரஜினிகாந்த். ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், அப்பா வந்து ஒரு இஎன்டி சர்ஜியன். இவங்களோட நேட்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பாவோட நேட்டிவ் வந்து ஆந்திர பிரதேசில் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் தான் அவர் பிறந்திருக்காரு. ஸோ அவர் அங்கே தான் பிறந்து வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறமா அவருடைய டிகிரி, அதாவது அவரோட கரியரை பர்சியூ பண்ணுறதுக்காக சென்னை வந்திருக்காரு. ஸோ இங்கே சென்னை வந்தப்போ தான் பத்மாவதி அம்மா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா தான் குகேஷ் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்க இவங்க லைஃப்பில் குகேஷ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே ஒரு க்யூரியஸான கிட்ட தான் இருந்திருக்காரு. ப்ளஸ் அவங்க அம்மா அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் ஆகலை அப்படிங்கிறதுனாலேயே அவரோட சன்னை ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்காங்க. எல்லா ஸ்போர்ட்ஸும் ட்ரை பண்ணியிருக்காங்க. எடுத்தோன்னே இவங்க செஸ்ஸுக்கு வரல. டென்னிஸ், கேரம், இந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் செஸ்ஸில் அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ப்ளஸ் அவருக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயும் அவரை ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ்லேயே ஃபோக்கஸ் பண்ண விடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 4th வரைக்கும் தான் ரெகுலராக ஸ்கூலுக்கே போயிருக்காரு. அதுக்கப்புறமா ஸ்கூல்ஸே ரெகுலராக போகிறது கிடையாது. ஒன்லி எக்ஸாம்ஸ் மட்டும்தான் போய் அட்டன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அந்தளவுக்கு அவ்வளோ டோர்னமெண்ட்ஸ் அண்ட் சாம்பியன்ஷிப்ஸ்னு சொல்லிட்டு போய் அட்டன் பண்ணிகிட்டே இருப்பாராம், வீக்லி மந்த்லின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு டோர்னமெண்ட்டுக்காக போகிறதுக்கு வரதுக்கு எல்லாமே செலவு பார்த்தீங்கன்னா அவங்க தான் பார்த்துக்கணும். ஏன்னா அப்போ அந்தளவுக்கு பெரிய ஸ்பான்சர்ஷிப் இல்லை. ஸோ எங்கள் அப்பா பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு இஎன்டி சர்ஜனாக இருந்தாலும் அவர்னால அவரோட கரியரை பர்சியூ பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி குகேஷ்காக டோர்னமெண்ட்டு, செஸ் சாம்பியன்ஷிப்புக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ட்ராவல் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிறனால அந்த குகேஷை கூட்டிகிட்டு போகிறது வந்து அவங்க அப்பா தான். ஸோ இந்த நிலமையில் அவங்க அப்பானால ஒரு கரியரை கண்டினியூ பண்ண முடியாமல் கம்ப்ளீட்டாகவே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சன்னுடைய பேஷன், அவருடைய அந்த கரியருக்காகவே அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ இப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறது எங்கள் அம்மா தான். ஸோ அவங்க அம்மா ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த ஏர்னிங்ஸ் வச்சு தான் ஹோல் ஃபேமிலியே சர்வே ஆகியிருக்காங்க. ஸோ அவருடைய டோர்னமெண்ட் போயிட்டு வர செலவு, அவங்களோட வீட்டில் இருக்க செலவு எல்லாமே அவங்க அம்மா தான் பார்த்துருக்காங்க. ஸோ ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பாங்க ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி. ஸோ ஒரு இன்டர்வியூ இருந்து அவங்க அம்மாட்ட என்ன நீங்கள் பெரிய ஸ்ட்ரகிளாக பார்க்குறீங்க அப்படிங்கிறப்போ அவங்க அம்மா சொல்கிறது மணி தான் ப்ராப்ளம். ஏன்னா அப்போ அவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட், ஒரு டோர்னமெண்ட் ஒரு கண்ட்ரியில் நடக்குதுன்னா அங்கே அவரோட சன்னை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவருக்கு ஆகக்கூடிய எக்ஸ்பென்ஸ், ப்ளஸ் அங்கே போய் ஸ்டே பண்ணணும், அது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கில் ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கு. அப்போ அவங்க அப்பா கூட தான் குகேஷ் போயிருக்காரு. ஸோ அங்கே டோர்னமெண்ட் நடக்கிற இடத்துக்கும் ஹோட்டலுக்கும் ஒரு 4-5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஸோ அது ஒரு கேப் பிடிச்சி அவங்களால ஹோட்டலில் இருந்து டோர்னமெண்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு போக முடியல. ஸோ அந்தளவுக்கு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சைக்கிளை ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் அவங்க அப்பா வந்து அவர் சன்ன சைக்கிளில் தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுலேயே இருக்கட்டும், அவரோட கோச், அவரோட ட்ரைனிங்க்கு ஆகிற செலவாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே அவங்களோட ஓன் பண்ணி தான். ஸோ அப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எல்லா ஸ்ட்ரகிளுக்குமே ஒரு எண்ட் பாயிண்ட்டாக, ஒரு எண்டு கார்டு மாதிரி January 15, 2019 செகண்ட் யங்கஸ்ட் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகிறாரு நம்ம குகேஷ். ஃபேமிலிக்கு நிறைய சப்போர்ட் கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோர்னமெண்ட்ஸ் அவர் வின் பண்ண அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட்டாக சொல்லிகிட்டே போகலாம். ஆகஸ்ட் 2022 செஸ் ஒலிம்பியா நடந்துச்சு இல்லைங்களா சென்னையில். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் இண்டிவிஜுவல் கோல் வின் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் அந்த டீமில் அவரும் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ இந்திய டீம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருந்தாங்க. 2022 நடந்த ஏஷியன் கேம்ஸில் இந்தியன் மென்ஸ் டீமுக்காக விளையாடி சில்வர் மெடல் வாங்கி கொடுத்துருக்காரு. அக்டோபர் 2022 எய்ம் செஸ் நடத்தின ஒரு செஸ் சாம்பியன்ஷிப்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணி அப்போ இருந்த வேர்ல்டு சாம்பியனான மேக்னஸ் கர்ல்சனையே இவர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. செஸ் வேர்ல்ட் கப் 2023 நடந்துச்சு. அதில் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு இவர் வெளியேறிட்டார். அது இவருக்கு ஒரு பெரிய செட்பேக்காக இருந்தாலும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய எல்லா டோர்னமெண்ட்ஸுமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2023 ஒரு ரேட்டிங் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரேட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் விஸ்வநாதன் ஆனந்தை ஓவர் கம் பண்ணி அவரோட ஒரு டாப் ரேட்டட் இந்தியன் செஸ் பிளேயராக குகேஷ் மாறுறாரு. ஸோ அதுக்கப்புறமா கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு அவர் குவாலிஃபை ஆகிறாரு. ஓகேங்களா. ஜான் 2024 டாடா ஸ்டீல் செஸ் சாம்பியன்ஷிப்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின் பண்ணுறாரு. ஸோ அதுக்கப்புறமா ஏப்ரல் 2024 அவருக்கு கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட்டில் விளையாடுறாரு டொராண்டோவில். ஸோ அதில் வின் பண்ணி யங்கஸ்ட் ஒரு செலக்டட் கேண்டிடேட் ஃபார் வேர்ல்ட் செஸ் சாம்பியனாக செலக்ட் ஆகிறாரு.
ஸோ அதுக்கப்புறமா 2024 ஏப்ரலில் இந்த கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் ஜெயிச்சதுக்கப்புறமா ஒரு இன்டென்ஸ் ப்ராக்டிஸ் செஷன் ரொம்ப டெடிக்கேஷனோட அவர் ரொம்ப இதாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம நடந்த எல்லாத்துக்குமே தெரியும், December 12, 2024 சிங்கப்பூரில் நடந்த FID வேர்ல்ட் செஸ் சாம்பியனில் இப்போ வேர்ல்ட் செஸ் சாம்பியன் வேறு யாரும் இல்லை, நம்ம குகேஷ் டோமராஜ் தான். ஸோ இப்போது இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக இவரோட நேம் தெரியுது. இந்தியா ஒரு தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியாவே பெருமைப்படுத்தியிருக்கக்கூடிய குகேஷுக்கு ஒரு பெஸ்ட் விஷஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் ராக்கிங் குகேஷ். ஸோ அந்த மாதிரி இவர் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் இவர் இந்த நிலைமைக்கு வந்திருக்காரு. ஸோ அவருடைய இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணுறப்போ அவங்க ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஸோ அவரோட கரியரை பர்சியூ பண்ணணும், அதுக்காக அவங்க அப்பா அவரோட கரியரை விட்டுட்டு வராங்க. ப்ளஸ் அவங்க அம்மா ஹோம் மேக்கராக இருந்து ஹோல் பில்லர் ஆஃப் த ஃபேமிலியாக இருந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஃபினான்ஷியலாக. ஸோ ஒரு ஃபேமிலியாகவே அவருடைய இந்த கரியருக்காக அவரோட பேஷனுக்காக எவ்வளோ டெடிக்கேட்டடாக சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்ம குகேஷோட ஸ்டோரி பட்டவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃபேமிலியாக இருந்திருக்காங்க குகேஷ்க்கு. ஸோ அவங்க அம்மா அப்பாவுக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தனால தான் குகேஷ்னால் அவரோட கரியரை பர்சியூ பண்ணி இந்த அளவுக்கு ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணுற அளவுக்கு அவருக்கு உண்டான அந்த ஒரு பாத் வேவை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ரொம்பவே நம்ம தேங்க்யூ சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ரீசெண்டாக இப்போ அவரை பற்றி ட்ரெண்ட் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா manifestation. And what about your personal ambition? You're just 11 years 6 months old. What do you want to do when you grow up? I want to become the youngest world chess champion. இந்த சீக்ரெட் புக்கு, இந்த பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட், ஸோ இந்த மாதிரியான புக்கெல்லாம் படிச்சிங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஓவராலாக நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம மைண்டில் பிலீவ் பண்ணி நம்ம மனசார கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்ம நம்பி அதுக்கு உண்டான ஒரு எஃபர்ட்டை டெய்லி நம்ம கன்சிஸ்டண்ட்டாக போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டில் நாம் அதை பிலீவ் பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது ரியாலிட்டியில் நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இப்போ குகேஷ் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் அந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் டைட்டில் கையில் வாங்கிட்டு இருக்கப்போ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, this moment I have it feels like I've lived this moment a million times in my head, and every morning when I woke up, this moment was the reason why I woke up. And I have visualized this moment million times in his mind. அதாவது ரியாலிட்டியில் அவர் இந்த கப்பை வாங்குறதுக்கு முன்னாடி மில்லியன் டைம்ஸ் அவருடைய மைண்டில் அவர் இந்த கப்பை ரியலைஸ் பண்ணியிருக்காராம். ஸோ அதை அவர் சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே மேனிஃபெஸ்டேஷனோடைய அந்த பவர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணது மட்டும் இல்லாமல் அவருடைய இந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன் மூலமாக எப்படி அவர் ஆசைப்பட்டதை அவர் வின் பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி எடுத்த ஒரு இன்டர்வியூ எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், உன்னோட என்ன ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் இன்டர்வியூவர் கேட்குறப்போ ஐ வாண்ட் டு பிகம் அ யங்கஸ்ட் வேர்ல்ட் செஸ் சாம்பியன் அப்படின்னு சொல்லியிருப்பார். நவ் he is the youngest world chess champion. So that's how he has made it. So keep rocking Gugesh and all the best. So இந்த மாதிரி குகேஷ் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய பேரை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்ம ஜிகே பைட்ஸ். நான் உங்கள் ஜிகே.